பட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா, நான் அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உள்நாட்டு மக்களை நம்ப வச்சுட்டு இருக்காரு. ஸோ இது இன்னொரு 3 வருஷத்துக்கு வந்து இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ எதுக்கு இதை டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனை வந்து நிலையற்ற தன்மை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த வாரம் 3 நாள் முன்னாடி ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸ்க்குலாம் வந்து டேரிஃப் அதிகப்படுத்தினாரு. ஸோ 100% டேரிஃப் பேட்டன்ட் ட்ரக்ஸ். பட் இந்தியன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஜென்ரிக் ட்ரக்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் இருந்தாலுமே நிறைய எல்லா ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஆசட்ஸ் வந்து குறைஞ்சதுக்கு ரீசன் வந்து ஜென்ரிக் ட்ரக்ஸ்க்கு கொண்டு வந்தால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்போது மக்கள் வந்து முதலீடு பண்ணுறது குறையும் அண்ட் உள்ளே வர பணமும் குறையும். ஸோ கம்பெனிஸும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமா என்ன பண்ணலான்றது யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் புது விதமான முதலீடு பண்ணுறதுக்கும் வெளிநாட்டு கம்பெனியும் தயங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது தங்கத்தோட விலை அதிகரிக்கும். இப்போ ஸ்டாக்ல முதலீடு பண்ண வேண்டிய பணம்லாம் ஒன்றும் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஹோல்ட் பண்ணி சும்மா கேஷாக வச்சிருந்தா பணம் பெருகாது. ஸோ அதை வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது அதிகரிக்குது. ரிசர்வ் பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வேர்ல்டு, ஆர்பிஐ இந்தியாவோட ஆர்பிஐ மட்டும் இல்லாமல் சைனா, யூரோப்பு நிறைய நாட்டில் வந்து கோல்டு ரிசர்வ்ஸை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு அதிகமாக டிமாண்ட் வாங்க அதுவும் நடக்குது. ரீட்டைல் டிமாண்டும் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸ் இந்த பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கிறதுனால கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது.